இன்றைக்கி வந்துட்டு நெக்லைன்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு நெக்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். 3 சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி 1 மட்டும் பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம யூ நெக்லைன் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு பேஸு. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்கேல் இருக்கிறவங்க ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. கர்வ் வரலைன்னா அதுக்கும் ஏதாவது யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். அண்ட் இப்படி ஒரு யூ ஷேப் போடுறோம். ஸோ ஒரு ஹாஃப் யூ போடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு இப்போ நீங்கள் லைனிங்காக, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறோம், அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு யூனெக் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம லைனிங்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, லைனிங்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இது லைனிங். அண்ட் இப்போ மெயின் ஃபேப்ரிக், இந்த ஒரு பீஸை வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டாகவும் அண்ட் இந்த ஒரு பீஸ் வந்துட்டு பேக் பார்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா, லைனிங்கை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இன்னும் சின்னதாக எடுக்கிறதுனால ஓகே, பெருசாக எடுக்கிறதுனால ஓகே. நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஒரு துணி மேலே ஒரு துணி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கர்வ்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச், இது ரெண்டுத்தில் 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ இது மேலே ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் இதை வந்துட்டு நம்ம லைனிங் ஃபேப்ரிக்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ மெஷர்மெண்ட் எதுவும் பண்ணலை. ஸோ நாளைக்கு நல்ல மெஷர்மெண்ட்டோடு எல்லாமே சொல்கிறேன். ஸோ அது உங்களோட உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இதுக்கு அளவெல்லாம் எதுவும் பெருசாக தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு எப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு நம்ம இப்போ அடிக்க போகிறோம். கரெக்டாக இந்த எண்டில் வந்துட்டு இந்த ஃபூட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்டிச்சு விழுந்திருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இதில் பார்க்கலாம், நாளைக்கு இன்னும் கிளியராக என்னங்கிறத சொல்கிறேன். இது நம்ம வந்துட்டு ஒரு பேஸாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அதே யூ ஷேப்புக்கு கட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் நாச் பண்ணணும். அதாவது சின்னதாக கட் பண்ணி விடணும். இந்த நாச்சிங்ஸ் வந்துட்டு எதுக்குன்னா, நம்ம வந்துட்டு இப்போ திருப்புவோம், இது இந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு திருப்புவோம். ஸோ இதை திருப்பையில் நம்மளுக்கு வந்துட்டு அது ஈஸியாக எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இப்படி நாச் பண்ணுறோம், கட் பண்ணி விடுறோம் சின்ன சின்னதாக. தையலை தாண்டி போயிடக்கூடாது, கரெக்டாக தையல் வரைக்கும் இருக்கணும். பக்கத்தில் போடுங்க. நிறைய போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் திருப்பறக்கு. கரெக்டாக வந்துட்டு நம்ம நாச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நாச் பண்ணிட்டோம், ஃபுல்லாக நாச் பண்ணிட்டோம். ஓகேவா, இதான் நாச் பண்ணுறது. கரெக்டாக தையல் வரைக்கும் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இதை திருப்புறோம். அந்த சைடு திருப்பி விடுறோம், ஆப்போசிட் சைடு இப்படி திருப்புறோம். ஸோ டவுட்டாக இருந்ததுன்னா திரும்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு திருப்பினோம்னா இப்படி கிடைக்கிது. நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, யூ ஷேப்பில் ரா எட்ஜஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. தெரியுதா? இப்போ இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோமா,
ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த எண்டில் நம்ம இப்போ ஸ்டிச்சு போட போகிறோம். கரெக்டாக எண்டில் போடுங்க. தையல் பெருசாக விழுந்துடாமல் சின்ன தையல் வந்துட்டு டென்ஷனில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த எண்டுலேயே போடணும். இப்போ நம்மளுக்கு நெக்லைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் நெக்லைன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கு ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். ஸோ சுடிதாருக்கு வேறு மாதிரி வரும், வேறு மாதிரினா ஃபோல்ட் பண்ணுறது வந்துட்டு வேறு மாதிரி வரும். நான் அது உங்களுக்கு பார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், யூனெக் வந்துட்டு போடுறோம். நல்ல ஒரு யூ போடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். நல்லா கேர்வாக வரணும். நான் வந்துட்டு கட் பண்ணிகிட்டே இருக்கனால எனக்கு இது பார்க்குறக்கு அழகாக வருது. ஸோ கேர்வ் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணணும், பிசுரெல்லாம் இருக்கக்கூடாது கட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி கேர்வ் யூ நெக்கில் ஒன்று வரைகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்னால் எப்படி இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு கட் பண்ணிடக்கூடாது. எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்றோம். ஸோ திருப்பிட்டு அதுக்கப்புறம் எண்டில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சு போடுறோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நெக்லைனு. மற்றது எல்லாமே வந்துட்டு கட்டிங்கில் ஷேப் மாறும். மற்றபடி எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் வரும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மற்றதை நான் வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3லேருந்து 4 வரைக்கும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இதை வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கே எனக்கு அனுப்ப பாருங்கள். Thank you.